வெட்டிங் டேக்காக மார்ச் 25 மலபார்லேருந்து கேக் கொடுத்துருந்தாங்க. ஸோ கேக் வந்ததுக்காகவே செகண்ட் டேவும் கொண்டாடியாச்சு. பங்குனி உத்திரம் முருகர் பூஜைக்கு போயிட்டு அங்கே சாமியெல்லாம் கும்பிட்டு பிரசாதம் சாப்பிட்டுட்டு அங்கே ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி 2 பேர் வந்திருந்தாங்க. சடன் பிளானாக கேக் கட் பண்ணலான்னு அவங்களையும் குட்டீஸையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம். ராணி வீட்டுக்கு வந்து நானும் ராணியும் இட்லி தோசை 2 சட்னி செஞ்சு ரெடி பண்ணிட்டோம் நைட் டின்னருக்கு. குட்டீஸுங்க கிட்ட கேக் கட் பண்ணுறது நாங்கள் சொல்லலை. சரி டிஃபன்லாம் கொடுத்துடலாம், இல்லாட்டி ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் டிஃபனை கொடுத்துட்டோம். பசங்களும் அங்கேயும் ஓடி தெரிஞ்சு விளையாண்டதுனால எல்லாருக்கும் நல்ல பசி வந்துச்சு. ஸோ டிஃபனை வச்சு கொடுத்துட்டு ஸ்கூல் லீவுங்கனால எல்லாம் கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸ்டாக பேசிட்டு இருந்தோம். கேக் கட் பண்ணுறதுனாலே குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு கொண்டாட்டம் தான். ஃபுல்லாகவே பாய்ஸ் கூட்டமாக தான் இருந்துச்சு. யாழ்னியை நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன். ஒரே நாளில் செலிப்ரேட் பண்ணி முடிச்சிடலான்னு நம்ம நினச்சாலும் அது நடக்காது போல். மலபார் கேக்னால செகண்ட் டேவும் சூப்பராக குட்டீஸை எல்லாருக்கூடையும் செலிப்ரேட் பண்ணியாச்சு. தேங்க்ஸ் டு மலபார் அண்ட் ஸ்டாஃப். நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். பாய்.